இருமல் மருந்து என்ற வார்த்தையை கேட்டாலே குழந்தைகளும் பெற்றோர்களும் பதறும் நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியுள்ளது ஸ்டாலின் அரசு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் வயிற்று வலிக்காக சிகிச்சை பெற வந்தவருக்கு காலாவதியான மாத்திரை வழங்கப்பட்டது பெரும் சர்ச்சையானது. உடல் நோய்க்காக அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் உயிரையே எடுக்கும் மருந்தாக அரசு தரும் மருந்துகள் மாறிப்போனதால் அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கப்படும் மருந்துகள் மீது நம்பிக்கையை இழந்துவிட்ட மக்கள் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படும் மருந்துகள் மீதும் நம்பிக்கையை இழந்துவிட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் மருத்துவ பராமரிப்பு விதிகள் வெறும் காகிதத்தில் மட்டுமே இருப்பதாலும் தரமற்ற மருந்துகள் அரசு துறையிலேயே பரவியிருப்பதாலும் மக்கள் மீது அக்கறையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆள்வதாலும் அரசு கொடுக்கும் இலவச மருந்திலும் நம்பிக்கை இழந்து வெளி மருந்தகங்களில் மருந்து வாங்குவதற்கும் அச்சப்படுகின்றனர் தமிழ்நாட்டு மக்கள். இதுதான் உங்கள் ஆட்சியின் சாதனையா மாசு அவர்களே? இப்படி ஒரு மருத்துவ தொழிற்சாலை தமிழ்நாட்டில் இயங்கியதே தெரியாமல் இருந்த அரசு எப்படி மக்கள் நலனில் அக்கறை கொண்ட அரசாக இருக்க முடியும்? இதற்கு காரணமான அனைத்து அதிகாரிகளும் தற்போது தண்டிக்கப்பட்டு இருக்க வேண்டாமா? ஏதோ பெயருக்கு இருவரை இடைநீக்கம் செய்துள்ளார்களாம். தவறு நடந்துள்ளது என தெரிந்ததும் நடவடிக்கை எடுக்க திராணி இல்லாத அரசு எப்படி குற்றங்களை தடுக்கும்? மருத்துவத்துறையை பற்றி எதுவும் தெரியாத மருத்துவத்துறை அமைச்சர், நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாத முதலமைச்சர், எதற்கு உள்ளார் என தெரியாத துணை முதலமைச்சர் என விளம்பரம் அராஜகம் மட்டுமே செய்ய தெரிந்தவர்களிடம் சிக்கி தவிக்கிறது தமிழ்நாடு. இவர்களின் இந்த செயலற்ற தன்மையால் தமிழ்நாட்டிலிருந்து மருந்து ஏற்றுமதி மற்றும் விற்பனை குறைந்துள்ளது. இதற்கும் இந்த அரசு கொஞ்சம் கூட வெட்கமோ வேதனையோ படாமல் மத்திய அரசை கை காட்டிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு சுகாதார தவறு மட்டுமல்ல, நம்பிக்கையின் மரணம். மக்களின் நம்பிக்கையை இழந்த இந்த அரசு தன் அலட்சியத்திற்கான தண்டனையாக ஆட்சியையும் இழக்கப் போவது உறுதி.